செல்ல குழந்தையே, அப்பனானவன் ஒரு செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, இந்த பதிவானது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அனைத்துக்கும் மாற்றி அமைக்கக்கூடிய பதிவாக மாறப்போகிறது. என் தங்க பிள்ளையே, இந்த பதிவை கேட்பவருக்கு நிச்சயமாக ஒரு மங்கள செய்தி வரும் வெள்ளிக்கிழமை கொடுக்கப் போகின்றேன். அதனால் என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை தவற விட்டு விடாதே. ஒவ்வொரு நிமிடமும் என் தங்க பிள்ளையானது பல குழப்பத்தில் இருக்கிறது. இந்த பல குழப்பம் எல்லாம் என் வாழ்க்கையில் தீருமா என்று, வாழ்க்கையில் கஷ்டங்கள் விலகுமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இதோ உன் அப்பன் வந்திருக்கிறேன். உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் துயரங்களையும் ஏமாற்றங்களையும் துரத்தி அடித்து உனக்கு நல்ல செய்தி இப்பொழுது தர வந்திருக்கிறேன். அதனால் கவலை கொள்ளாதே. மன விஷயங்கள் என்பது உன்னை பட்டது. உன்னை புரிந்து கொள்ளாத உறவிடமிருந்து எல்லாம் தேடி தேடி அழுது கொண்டிருக்கின்றாய். அவர்களிடம் எவ்வளவு இறங்கி போக வேண்டுமோ அவ்வளவு இறங்கி போனாலும் அவர்கள் அந்த இடத்தில் ஒரு கழுகளவு கூட புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய மனவேதனை ரணப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ ஒரு பொழுதும் கவலை கொள்ளாதே. ஏன் தெரியுமா? உன் உறவை எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இப்பொழுது எனக்கு தெரியும். இந்த அப்பன் உனக்கு அதை சொல்லித்தரப் போகிறேன். என் தங்க பிள்ளையே, உறவுகள் சரியில்லை என்று அழுது கொண்டிருக்கிறாய். என் உறவானது மிக பெரிய மாற்றமாக நான் பார்க்கின்றேன். ஆனால் என் பேச்சை கேட்பதே இல்லை. தேவையில்லாத பிரச்சனைகள் வருகின்றது. நான் என்னதான் பேசினாலும் என்னத்தான் சொன்னாலும் அந்த இடத்தில் என்னை எதிர்பாராத அவராக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்வது அவர்களுக்கு கசப்பாக இருக்கிறது. தேவையில்லாத பிரச்சனைகள் மற்றவர்களால் ஏற்படுகிறது. என் உறவு சரியாக என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆரம்ப கட்டத்தில் இருந்தது போல இப்பொழுது துளி அளவு கூட கடுகளவு கூட இல்லை. என் அப்பனே, எனக்கு எந்த வகையிலாவது என் உறவை திருத்தி கொடுங்கள் என்று என் தங்க பிள்ளை மிக பெரிய துயரத்தில் மிக பெரிய கஷ்டத்தில் இருக்கின்றாய். ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ கலங்காதே. உன் அப்பன் எதற்காக இந்த விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால், உன் உறவானது மிக பெரிய ஒரு விஷயத்தை மாட்டிக்கொண்டு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் யார் என்று ஒரு பெண்ணாலும் ஒரு ஆணாலும் ஏற்பட போகிறது. காரணம், ஒரு சில விஷயத்தை நம் வாழ்க்கையில் நண்பராக பழக போது அதேபோல் தகாத உறவு அந்த இடத்தில் ஏற்படும் போது போல இப்போது நீ நேசிக்கும் உறவு இப்பொழுது பல பிரச்சனைகளுக்கு அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது என் தங்க பிள்ளை, ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டது? ஏன் இந்த மாற்றம் என் உறவிடமிருந்து இப்படி இருக்கிறது? என் உறவு சரியாக என்னிடம் பேசுவதில்லை, சரியாக பழகுவதில்லை, ஆரம்பத்தில் இருந்தது போல் கடுகளவு கூட இல்லை என்று என் தங்க பிள்ளை மிகவும் அழுது கொண்டிருக்கின்றாய். உறவுகளை நினைத்து என் உறவை எப்படியாவது என்னிடம் சேர்த்து வையுங்கள் அப்பா என்று, என் உறவை பழைய மாதிரி என்னிடத்தில் கொண்டு தாருங்கள் என்று நீ பலவாறு என்னிடம் கேட்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, உண்ணாமல் உறங்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, நீ கலங்காதே. உன்னுடைய உறவிற்கு மிக பெரிய சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த பாடமானது எப்படி இருக்கும் தெரியுமல்லவா? கஷ்டம் நீ அனுபவிக்கிறாய் அல்லவா? அதற்கெல்லாம் பதிலடியாக உன் உறவிற்கு இருக்கும். இப்பொழுது ஆடாத ஆட்டம் உன் உறவானது ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த உறவு என்பது ஒரு சில விஷயத்தில் உன் உறவை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அந்த ஏமாற்றத்தால் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. ஆனால் அதுவரை நீ என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்வதைப் போல் கடைபிடித்து ஒரு விஷயத்திலும் கண்ணீர் வடிக்காமல் என் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும்.
அங்கே பல நிலைகள் நான் நடத்தி கொடுப்பேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய அன்பிற்காக, உன்னுடைய உறவிற்காகவும், உன்னிடம் சேர்த்து வைத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காகவே இந்த விஷயத்தை நான் செய்கின்றேன். காரணம், என் தங்க பிள்ளை என் அப்பன் என்று அழைத்து விட்டது. என்னை வாழ்க்கையில் காப்பாற்றி கொடுங்கள் என்று என் மீது நீ காலடியில் சமர்ப்பணம் செய்து விட்டாய். அதனால்தான் இப்பொழுது உன் அன்பிற்காக நான் என்னுடைய வேலையை செய்ய போகின்றேன். ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கட்டாயமாக உன் இல்லத்தில் சரி, உன் உள்ளத்திலும் சரி கடைபிடிக்க வேண்டும். என்ன கடைபிடிக்க வேண்டும் தெரியுமா? என் அப்பன் கண்டிப்பாக என் உறவை சேர்த்து வைப்பார். என் உறவை புரிய வைத்து என்னிடம் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பார். என் அப்பன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் தயவு செய்து இனிமேல் அழமாட்டேன். யாரையும் நம்பி நான் ஏமாற மாட்டேன். இனிமேல் யாரையும் என் உறவு தவறாக பேசுகிறது, தவறாக புரிந்து கொள்கிறது என்று எவராலும் சொல்லினாலும் அந்த வார்த்தைகளை செவிசாய்க்க மாட்டேன். கண்டிப்பாக பொறுமையாக இருப்பேன். என் அப்பன் இப்பொழுது என் இல்லத்தில் என் உறவை சேர்த்து வைத்து விட்டான் என்று சொல்லியிருக்கிறார். என் மீது நான் எப்பொழுதும் அவர் மீது எப்பொழுதும் நம்பிக்கையாக இருந்து கொண்டிருப்பேன். அவர் மீது ஒரு நாளும் எனக்கு நம்பிக்கை எந்த விதத்திலும் ஏமாற மாட்டேன். அவர் மீது நான் கொண்டிருக்கும் அன்பானது அதிகமானது, அது ஆழமானது. நம்பி நான் ஏமாற மாட்டேன். இனிமேல் யாரையும் என் உறவு தவறாக பேசுகிறது, தவறாக புரிந்து கொள்கிறது என்று எவராலும் சொல்லினால் அந்த வார்த்தையை செவி சாய்க்க மாட்டேன். கண்டிப்பாக பொறுமையாக இருப்பேன். என் அப்பன் வந்து நிச்சயமாக என் இல்லத்தில் என் உறவை சேர்த்து வைத்து விடுவார் என்று என் மீது உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படி அசைக்க முடியாத நம்பிக்கை உனக்கு என் மீது இருந்து விட்டால் நீ நினைத்த காரியம் ஒரு மாதத்தில் நடத்தி கொடுத்து விடுவேன். தங்க பிள்ளையே, இது இந்த அப்பனுடைய சக்திய வாக்கு, புரிந்துகொள் என்று நம்பிக்கையோடு நம்பிக்கைகரமாக என்னவென்று வாழ்க்கையில் நம்பிக்கை அன்பை வைத்து எதை வேண்டுமென்றாலும் நீ சாதித்து விடலாம். இந்த உலகத்தில் ஜெயித்து விடலாம். ஆனால் அதற்கு பொறுமை என்பது மிக மிக முதல் படியாகும். இந்த பொறுமை என்பது உன் வாழ்க்கையில் வர வேண்டும். அவசரப்பட்டு வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்து விட்டாய். அதனால் பல கஷ்டங்கள், பல துன்பங்கள் இன்று நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். பரவாயில்லை என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் ஒரு சில தவறு செய்து அதை திருத்திக் கொள்வதில் தவறே கிடையாது. ஆனால் மறுமுறை அந்த தவறை செய்தால் நம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடாது. அதைத்தான் உனக்கு இந்த அப்பன் புரிய வைக்க பார்க்கின்றேன். அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டாய். அதனால்தான் இவ்வளவு பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நடந்தது. ஏன் தெரியுமா? அன்பானவர்கள் நல்ல வார்த்தைகள் பேசிவிட்டார்கள். அவர்கள் பொய்யே சொன்னாலும் அவர்கள் நல்லவர்கள் என்று நம்பும் குணமானது உனக்கு அதிகமாக இருப்பதனால்தான் இந்த வாழ்க்கையானது கஷ்டங்களும் கவலைகளும் வேதனைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நல்ல மனது இருக்க வைத்து தான் நான் உனக்கு உதவி செய்கின்றேன். உன்னை யாரும் இனிமேல் ஏமாற்ற முடியாது. துரோகியம் செய்து எதையும் உன்னிடத்தில் ஏமாற்ற முடியாது என்று நான் உனக்காக வாழ்க்கையை முழுவதும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்ற வார்த்தையினை உன்னிடத்தில் சொல்லுகின்றேன். ஆனால் நல்ல மனது வைத்து, நல்ல எண்ணத்தை வைத்து, நேர்மையை வைத்து இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது என்று சட்டென்று உன் நாவினால் சொல்லிவிடாதே. வாழ்க்கையில் நல்ல குணம், நல்ல விஷயம், நல்ல நேர்மை அனைத்தும் உன் வாழ்க்கையில் இருந்தால்தான் நான் துணை இருப்பேன் என்பதை என்றும் மறந்து விடாதே. அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இன்று என் வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கின்றாய். உன் கஷ்டத்தில் என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய ஆறுதலாக அமைகிறது என்பதை மறந்து விடாதே. கெட்டவர்களுக்கும் கெடுதல் செய்தவர்களுக்கும் என்னுடைய வாக்கு சொல்லாது. நல்ல மனம்,
நல்லதே நினைத்தவர்களுக்கு, நல்லதே செய்தவர்களுக்கு, அனுபவப்பட்டவர்களுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு அனைத்திலும் என்னுடைய வாக்கு அவர்களுக்கு துணையாக இருக்கும். வாழ்க்கையில் என்னுடைய வாக்கு இருந்தால் அவர்களுக்கு வெற்றி மட்டுமே நிச்சயமாக இருக்கும். நினைத்த காரியம் நடக்கும். எதிலும் முன்னேற்றத்தை, சந்தோஷத்தையும் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள். அதைத்தான் இனிமேல் நீ அனுபவிக்கப் போகின்றாய். வாழ்க்கையில் என்னுடைய வாக்கு இருந்தால் அவர்களுக்கு வெற்றி மட்டுமே நிச்சயமாக இருக்கும். நினைத்த காரியம் நடக்கும். எதிலும் முன்னேற்றத்தை, சந்தோஷத்தை அவர் வாழ்க்கையில் அனுபவிப்பார். அதைத்தான் இனிமேல் நீ அனுபவிக்கப் போகின்றாய். கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அனைத்தையும் பார்த்து விட்டாய். இனிமேல் உனக்கு என்னென்ன கேட்டாயோ அந்த விஷயத்தை, அந்த சந்தோஷத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை வளமாக்கி, என்ன நினைத்தாயோ அதை நடத்தி வைத்து, ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பாதுகாப்பாக இருந்து உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றுவேன். கூடிய விரைவில் உன்னை தேடி அந்த நல்ல செய்தி வர வைக்க, அதனை இவ்வளவு சொன்ன வார்த்தைகளை கவனமாக நினைவில் வைத்து கொண்டு கடைபிடி. பிறகு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அந்தன்று இந்த அப்பனானவனுடைய புகைப்படத்தில் ஒரு அகல் தீபத்தை, சிகப்பு திரியை, இலுப்பை எண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றி மனதார வேண்டிக்கொள். என் கண்முன்னே ஒரு படத்தை வைத்து நீ வழிபட்டால் போதும். உன்னுடைய பல கஷ்டங்களை, பல விதமான உன்னுடைய கஷ்டங்களை விட்டு விலகி உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே நிறுத்துவேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும். அதேபோல் நான் சொல்வதை கடைபிடித்து தைரியமாக இரு. பயம் கொள்ளாதே. இந்த தைரியம் முன்னோடு இருக்கிறது என்பதை என்றுமே மறந்து விடாதே. எந்த கஷ்டங்கள் வந்தாலும் உன் அப்பன் உனக்கு குறைகளை தீர்த்து, உன்னுடைய கஷ்டங்கள் என்ன என்று எனக்கு தெரியும். மற்றவர்களிடம் பகிர்வதே உன்னுடைய கஷ்டங்களை அவர்கள் எல்லாம் கைகட்டி சிரிப்பார்கள். எந்த வகையிலாவது உன்னை குத்தி காமித்து பேசிக்கொண்டு இருப்பார்கள். அதனால் என்னுடைய செல்ல குழந்தையே, எப்பொழுதும் யாரிடத்திலும் உன்னுடைய கஷ்டத்தை சொல்லிவிடாதே. யார் எல்லாவற்றையும் செய்வேன் என்று என் மீது நம்பிக்கை கொண்டு உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல். அதற்கு தீர்வு நிச்சயம் கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு. என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.